அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அஸ்ட்ரோ செல்வாஜி. உங்கள் இஷ்ட தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். யாரும் சொல்லாத ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். உங்களோட இஷ்ட தெய்வம் தெரிஞ்ச பிறகு அந்த தெய்வத்தை கோயிலுக்கு போயோ அது மனசுலேயோ ஒரு மண்டலம், அதாவது 48 நாள், அதாவது 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் ஒரு மண்டலம். இந்த 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை செய்யும்போது அது வந்து காரிய சித்தியாகும். இதுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எந்த கட்டத்தில் குரு அல்லது வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, வியாழன் போட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க. இது தெரிஞ்சால் போதும். அந்த கட்டத்திலேருந்து நான் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையாக இருந்தால் என்ன தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லிட்டு வரேன். இப்போ முதல்ல மேஷ கட்டத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வருண பகவான், சிவபெருமான். ரெண்டாவது உங்களோட ரிஷப கட்டம் படத்தில் காட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. ரிஷப கட்டத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவோட அனந்த சயன கோலத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு. இதை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து காரிய சித்தி கைகூடும். இவங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட தெய்வங்கள். குருவிலிருந்து 11வது கட்டம், அதுதான் நம்ம வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 11வது கட்டத்தை. இது வந்து குருவுக்கு 11. இந்த குருவுக்கு 11ஆம் இடத்துல நடு நட்சத்திரமாக இருக்கிற நட்சத்திரத்தோட தெய்வங்களை தான் நம்ம வந்து இஷ்ட தெய்வமாக வணங்கணும். உங்களோட ஜாதக கட்டத்தில் குரு வந்து மிதுன ராசி கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்கா தேவி. துர்கா தேவியை நீங்கள் மனசில் தொடர்ந்து 48 நாட்கள் நினச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். குருவுக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் மிதனத்தில் குரு இருந்தார்னா குருவுக்கு 11ஆம் இடமான மேஷத்தில் வந்து பரணி நட்சத்திரம். பரணியோட தெய்வம் துர்காதேவி. இந்த துர்காதேவியை வந்து நீங்கள் வணங்கணும். அடுத்து கடகராசி கட்டத்தில் குரு பகவான் இருந்தால் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். கடகராசி கட்டத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து குருவுக்கு 11ஆம் இடமாக ரிஷபராசி வரும். அந்த ரிஷபராசியில் நடு நட்சத்திரமாக இருக்கிற ரோகிணியோட தெய்வமான ஸ்ரீகிருஷ்ணரை நீங்கள் வந்து தொடர்ந்து வணங்கிட்டு வர உங்களுக்கு வந்து செல்வ வளம் வந்து வரும், காரிய சக்தி கைகூடும். இதை தொடர்ந்து நீங்கள் இஷ்ட தெய்வமாக வணங்கலாம். குறிப்பாக உங்களுக்கு இந்த மாற்றம் தெரிகிறதுக்கு 48 நாட்கள் தேவைப்படும். அடுத்தது சிம்ம ராசி கட்டத்தில் குரு பகவான் இருந்தால் நீங்கள் யாரை வணங்கணும்? சிம்ம ராசி கட்டத்தில் குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு 11ஆம் இடமாக மிதுன ராசி வரும். மிதுன ராசியில் நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கணும். குரு உங்களுக்கு சிம்மராசி கட்டத்தில் இருந்தால், இந்த படத்தில் காட்டுற மாதிரி இந்த கட்டத்தில் இருந்தால் நீங்கள் திருவாதிரையின் தெய்வமான சிவபெருமானை நீங்கள் வந்து வணங்கிட்டு வர உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வேண்டுதல்களை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்ததாக குரு பகவான் கன்னிராசி கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசி கட்டத்தில் குரு பகவான் இருந்தாருன்னா குருவுக்கு 11ஆம் இடமாக கடகராசி வரும். கடகராசியோட நடு நட்சத்திரமான பூசத்தோட தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வந்து நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வரலாம். தட்சிணாமூர்த்தி குரு பகவானே வணங்கலாம், தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். பொதுவாக தட்சிணாமூர்த்தியை வேலைக்கிழமைகளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். இது வந்து லாபஸ்தானத்தை கணக்கிட்டு சொல்கிறது. நீங்கள் மற்ற கால்குலேஷன்லாம் இதில் வந்து கொண்டு வர வேண்டாம். அடுத்தது துலாம் ராசி கட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு இருக்கிறாருன்னா உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் ராசி கட்டத்தில் குரு, அதாவது படத்தில் காட்டுற இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு துலாம் ராசி கட்டத்தில் இருந்து 11ஆம் இடமாக சிம்ம ராசி வரும். சிம்ம ராசியில் நடுநட்சத்திரம் வந்து பூரம். பூரத்தோட தெய்வங்கள் வந்து ஆண்டாள், பார்வதி தேவி. நீங்கள் இவங்க 2 பேரையும் தொடர்ந்து வணங்கிட்டு வரலாம். இந்த 48 நாட்கள்னு சொல்கிறது என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும்.
நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு எந்த நல்ல நாளும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது குரு பகவான் வந்து விருச்சிக ராசி கட்டத்தில் இருந்தால், படத்தில் காட்டுற மாதிரி இந்த கட்டத்தில் குரு பகவான் இருந்தால், இந்த குரு பகவானுக்கு 11ஆம் இடமா கன்னிராசி வரும். இந்த கன்னிராசியில் ஹஸ்தம் நட்சத்திரத்தோட தெய்வங்கள் சாஸ்தா, காயத்ரி தேவி. சாஸ்தா வந்து பிரம்மச்சாரி சாஸ்தா வணங்குறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து பூர்ண புஷ்கலோடு இருக்கிற பெரிய சாஸ்தா, ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கலாம். அடுத்தது தனுசு ராசி கட்டத்தில் குரு இருந்தால், உங்களுடைய ஜாதகத்தில் இந்த படத்தில் காட்டுற கட்டத்தில் குரு இருந்தால், உங்களுக்கு அந்த குரு இருக்கும் இடத்துலேருந்து 11ஆம் இடமா துலாம் ராசி வரும். இந்த துலாம் ராசி கட்டத்தோட நடு நட்சத்திரம் சுவாதி. இந்த சுவாதியோட தெய்வங்களான ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், வாயு பகவான் அதிதேவதை. இந்த வாயு பகவானோட மைந்தர் தான் ஆஞ்சநேயர். ஸோ ஆஞ்சநேயர், இந்த ஸ்ரீ நரசிம்மர் இவங்களை வணங்குறதுக்கு வர உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தது மகர ராசி கட்டம், அல்லது இப்போ படத்தில் காட்டுற கட்டத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு 11ஆம் இடம், அதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடம் விருச்சிக ராசி கட்டமாக வரும். இந்த விருச்சிக ராசி கட்டத்தில் நடு நட்சத்திரமாக இருக்கும். இந்த அனுச நட்சத்திரோட தெய்வங்களான மகாலட்சுமி, லட்சுமி நாராயணர் இவங்களை தொடர்ந்து வணங்கிட்டு வர உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கூடும். நீங்கள் வந்து அடுத்தது கும்பராசி. உங்களோட ஜாதகத்தில் கும்பராசி கட்டத்தில் குரு இருந்தார் அப்படின்னா, கும்பராசியிலேருந்து 11ஆம் இடமா தனுசு ராசி வரும். இந்த தனுசு ராசியில் நடு நட்சத்திரமாக பூராடம் இருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்தோட தெய்வங்களான ஜம்புகேஸ்வரர், குறிப்பாக திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அல்லது எந்த சிவனை வேண்டுமானாலும் வணங்கலாம். இந்த சிவபெருமானை நீங்கள் வணங்கிட்டு வர, கும்பராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருந்தால் தொடர்ந்து வணங்கி வர உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் இதை இஷ்ட தெய்வங்களாக நினச்சி தொடர்ந்து வணங்கணும். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உள்ள ஒரு இஷ்ட தெய்வம். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு இஷ்ட தெய்வங்கள் வச்சுருப்பீங்க. இது வந்து உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு தனிப்பட்ட இஷ்ட தெய்வம். அடுத்ததாக மீனராசி கட்டத்தில் குரு பகவான் இருந்தால், மீனராசி கட்டத்திலிருந்து 11ஆம் இடமா உங்களுக்கு மகர ராசி வரும். மகர ராசியோட நடு நட்சத்திரம் திருவோணம். திருவோணத்தோட அதிபதி தெய்வம் மகாவிஷ்ணு. நீங்கள் மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வணங்கி வரணும் மீனராசி கட்டத்தில் இருக்கிறவங்க. இதை 48 நாட்கள் கண்டிப்பாக வணங்கணும். 48 நாட்கள் அப்படின்றது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்கிறோம். அப்போ தான் நமக்கு அதோட பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதோட அதிர்வுகள் உடம்புகளில் நமக்கு தெரியும், பலன்கள் கிடைக்கும். இதுபோக முருகன் மற்றும் விநாயகரை எல்லோருமே இஷ்ட தெய்வமாக வணங்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.